எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான வெண்டைக்காய் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம். இது யூஸ்வலா கல்யாணத்துலலாம் நிறைய சர்வ் பண்ணுவாங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். கிறிஸ்பியான இந்த வெண்டைக்காய் ஃப்ரை செய்ய நான் 1 கிலோ ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன். வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு கிளீனாக தொடச்சிட்டு இப்படி சின்ன சின்ன பீசஸாக ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண காயை ஒரு பவுலில் எடுத்து வச்சிருங்க. இப்போ இது கூட மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலில் 1/4 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மசாலா கலவையை கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. லேசாக தண்ணி தெளித்து கையால் கலந்து விட்டீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அடுத்து ஒரு பேன் எடுத்து வறுக்க தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக வெண்டைக்காயை சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுங்க. நல்ல கிறிஸ்பியாக வறுப்பட்டதும் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. இன்னொரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே பேனில் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இன்னொரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நீல வாக்கில் நறுக்கின 6 பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அதே பேனில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது கூட 4-5 தோலோட இடிச்ச பூண்டை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுங்க. உங்களுக்கு பூண்டு பிடிக்காதுன்னா நீங்கள் பூண்டு இல்லாமல் கூட இதை செய்யலாம். வறுத்து வச்ச எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ வறுத்து வச்ச வெண்டைக்காய் கூட இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சு. இதை நீங்கள் சாம்பார், ரசம், தயிர்னு எந்த ரைஸ்க்கும் வச்சு சாப்பிடலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே செய்கிற வெண்டைக்காய் பொரியல் இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.